அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் டிவியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரர் பொல்லான் பேரவையின் நிறுவன தலைவர் திரு வடிவேல் ராமன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். மாவீரன் பொல்லான் சமூக மக்கள் கட்சி, சமூக நீதி மக்கள் கட்சி. சமூக நீதி மக்கள் கட்சின்னா என்ன மாதிரியான கொள்கையோடு இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க? சார், நாங்கள் வந்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக இந்த அமைப்பு பண்ணிகிட்ருக்கிறேன். எனது தந்தையார் மா ராமன் சொல்லி ஈரோட்டில் ஜெகஜீவன்ராம் ஜனநாயக மக்கள் இயக்கம்னு ஒரு அமைப்பு தொடங்கி அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமாக சமூக பணி செஞ்சாருங்க. குறிப்பாக இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், அருந்தியர் மக்களுக்கெல்லாம் கல்வி வேலைவாய்ப்பு முன்னேறத இடஒதுக்கீடு வந்து கல்வி வாய்ப்பு இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு வழங்குவேன்னு சொல்லி பல்வேறு சமூக நீதி மாநாடுகளை ஈரோட்டில் அவர் தொடர்ச்சியாக நடத்தியிருக்காரு. அவர் கூட நானும் பயணித்தேன். அப்புறம் அவர் இப்போ இறந்துட்டார். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் வந்து அருந்தியர் இளைஞர் பேரவை, ஜெயஜீவன்ராம் ஜனநாயக மக்கள் இயக்கம், அப்புறம் இந்த மாதிரி அமைப்புகள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கிறப்ப சார், நம்ம சாதி ரீதியான பிரச்சனைகளை எடுத்து சாதி ரீதியாக நம்ம அமைப்பு பண்ணக்கூடாது. சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் தந்தை பெரியார் வந்து 1929 செங்கல்பட்டு மாநாடு சுயமரியாதை மாநாடு நடக்கிறப்போ சாதி ரீதியாக செயல்படக்கூடாது. அதே மாதிரி அவருடைய பெயர்லேயுமே சாதியினுடைய பெயரை வந்து பெயரக்கூடாது. இப்போ எப்படி பேருக்கு முன்னால் கவுண்டர், தேவர் அப்படின்னால பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நாம் அதையெல்லாம் நீக்கணும். அதுக்காக 1929 செங்கல்பட்டில் தந்தை பெரியார் நடத்தின சுயமரியாதை மாநாட்டில் அவர் அந்த தீர்மானம் கொண்டு வந்தார், சாதி பெயர்களெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொன்னார். அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போ இந்த அமைப்பு இருந்தாலும் நமக்கு சமூக நீதி தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸினுடைய கொள்கை ஏற்று நம்ம பண்ணுறோம். அதனால நாம் வந்து இந்த மாதிரி சாதி அமைப்பினுடைய பெயர்களை நீக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சமூக நீதி மக்கள் கட்சி அப்படின்னு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இப்படி கொள்கையை அடிப்படையாக வச்சு இந்த கட்சி தொடங்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ நீங்கள் சமூக நீதி ஜாதிலாம் கிடையாதுன்னு சொல்லும்போது இந்த பொல்லான் மாவீரன் எப்படி அந்த பேர் அதில் வந்தது? அவர் ஒரு சாதி அடையாளம் தானே? அதாவது சார், ஒரு மாவீரன் இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வந்து இந்திய நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட அந்த சட்ட விதிமுறைகளை பற்றி தான் இந்தியா முழுவதும் இயங்கி கொண்டிருக்கிற. இது வந்து பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரிகளோ அந்த வெள்ளைக்காரர்களே வந்து அந்த சட்டத்தை எழுதுகிறப்போ இங்கே இருக்கிற நிர்ணய குழு போய் கேட்குறப்போ உங்கள் நாட்டிலேயே மிகச்சிறந்த அறிவாளி கல்வியாளர், உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் இந்த சட்டத்தினால எழுதுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சட்டத்தை வடிவமைச்சார். ஆனால் அவரையே வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு சாதியினுடைய தலைவராக தான் பார்க்குறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் பேர் சொன்னார். அது தலித் சமூகத்தினர் வந்து அவர் அப்படி அடையாளப்படுத்துறாங்க. ஆனால் எல்லாருமே பொதுவாக எல்லா கட்சிக்காரங்களுமே அவரை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பெரிய லெவலில் அம்பேத்கருங்கிறது வந்து இது வரைக்கும் யாரும் ஒரு பொது தலைவரை அவர் பார்க்கல. அவர் ஒரு தலித் தலைவராக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லா கட்சியிலையுமே வந்து அம்பேத்கர் படத்தை யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் அமைப்புலையுமே இப்போ திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சில இடங்களில் அவருடைய புகைப்படத்தை இந்தியா முழுவதும் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து தலித் அமைப்புகள் வந்து அதை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவரை எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் தான், எங்களுக்கு தான் அவர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அது அந்த தலித் கட்சிகள் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவர் ஒரு பெரிய ஐடென்டிட்டியாக தேவைப்படுறாரு. அதனால் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த ப்ளூ துண்டு போட்டிருக்கிறனாவே அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை தாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். இப்போ நீங்கள் சொன்னது வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லானை வந்து கொங்கு மண்டலத்தில் கிபி 1755 1805 வரை ஆங்கிலேயில் எடுத்து தீரன் சின்னமலைங்கிறவர் வந்து போராடி இருக்கார். அப்போ அவர் வந்து அந்த ஆங்கிலேயில் எடுத்து போராடுறப்ப அங்கே இருக்கிற அனைத்து சமுதாய இளைஞர்களையும் ஒன்று திரட்டி படை திரட்டி தான் போராடுறாரு. அப்போ அவரு கூட தீரன் சின்னமலையோட வந்துங்க ஒரு தளபதி மாதிரி செயல்பட்டார். தீரன் சின்னமலைக்கு பொல்லான் அந்த வரலாறு நான் படிச்சிருக்கிறேன். தீரன் சின்னமலை வந்து அனைத்து சமுதாய இளைஞர்களும் அதில் வந்து யாருன்னா சுபேதர் வேலப்ப கவுண்டர், கருப்ப சேர்வை, இங்கே தேவர் சமுதாயத்துக்கு கருப்ப சேர்வை, அப்புறம் ஓமலூர் சேமலை படியாச்சி, குணாளர் நாடாறு, சுபேதர் வேலப்பன் கவுண்டரு, மாவீரன் பொல்லான், அப்புறம் தளபதி தில்லான், இப்படி எல்லா சமூகத்தினுடைய இளைஞரையும் ஒருங்கிணைச்சுதான் அவர் அந்த விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்கிறாரு. அதில் மாவீரன் பொல்லானுடைய பங்கு என்னென்னா 1800களில் அந்த போராட்டங்கள் தீவிரப்படுத்துகிறப்ப இங்கிருந்து அதாவது
தீரன் சின்னமலை வந்து கொங்கு பகுதியில் அப்போ அதாவது மைசூர் மன்னர் வந்து ஹைதர் அலி வந்து கோவை கோணா இருக்கும் இந்த பகுதியில் வந்து வரியை வசூல் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஆட்கள் அனுப்புகிறாரு இங்கே. அப்போ வந்து இங்கே இருக்கிற வரியெல்லாம் வசூல் பண்ணி கொண்டு போகிறப்ப ஹைதர் அலியுடைய ஆட்கள் கொண்டு போகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர் வந்து அந்த இடத்துல படித்தாங்க, எங்கள் பகுதியில் இருக்கிற விளையிற வரி வந்து நீங்கள் வசூல் பண்ணிட்டு ஏன் அங்கேருந்து மைசூர் கொண்டு போகிறீங்க, இது எங்களுக்குரிய பங்கு, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து அதை பறிச்சுக்கிறார். பறிக்கிறப்ப அவருடைய சொல்கிறாங்க, நான் பயந்துக்கிட்டு கொடுத்துட்றாங்க. நாங்கள் போய் அங்கே போய் என்னன்னு சொல்கிறது அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறார், தீரன் சின்னமலை என்ன சொல்கிறார், அவர் தீரன் சின்னமலையுடைய உண்மையான பெயர் வந்து தீர்த்தகிரிங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவன்மலைக்கு சென்னிமலைக்கு இடையில சின்னமலை பிடிங்கிட்டா நான் அங்கே போய் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஹைதர் அலிகிட்ட போய் தகவல் சொல்கிறப்ப, நாமளும் ஆங்கிலேயர் எழுத்த பண்ணிகிட்ருக்குறோம், அங்கேயும் வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிறாங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி இந்த இளைஞர்லாம் பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு போர் பயிற்சி கொடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக இன்னும் பலமாக நம்ம நாட்டு விடுதலைக்காக போராடலான்னு சொல்லி ஹைதர் அலி முடிவு பண்ணுறப்ப தான் இங்கே அவருக்கு தூது அனுப்புகிறாங்க. தூது அனுப்புனோடனே தீரன் சின்னமலை அதை ஏற்றுக்கொண்டு இங்கே இருந்து மைசூருக்கு இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நான் சொன்ன இந்த அனைத்து சமூக இளைஞர்களும் படை திரட்டிக்கிட்டு அங்கே அந்த ஓடாநாளை பகுதியிலேருந்து ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம், அப்போ அந்த வழியாக மைசூருங்கிறது அந்த வழியாக நடைபெற போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தூரம் மிக குறைவுங்க, ரொம்ப அதிக தூரம் போகலாம், ஷார்ட்டாக போயிடலாம். அந்த மாதிரி ஒரு படையை எடுத்து போய் அங்கே எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஹைதர் அலி வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து திப்பு சுல்தான் வந்து அந்த படையை வழி நடத்துகிறாரு. அப்போ வந்து தீரன் சின்னமலைக்கு அவர் கூட வந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே போர் பயிற்சி, இது எப்படி நம்ம ஆங்கிலேயர் ஏற்று பண்ணுறது, கத்தி சண்டை போடுறதுக்கு குதிரை ஏற்ற பயிற்சிகள், இப்போ அந்த வெடிமருந்துகள் தயாரிக்கிறது, வெடிகுண்டுகள் தயாரிக்கிறது, ஆங்கிலேயர் ஏற்று பயன்படுத்துறதுக்காக எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இதையும் வந்து இந்த செய்தி வந்து ஆங்கிலேயர் வந்து மோப்பம் பிடிச்சு தீரன் திப்பு சுல்தான் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, நாம் வந்து இவங்களை அழிச்சிடணும், ஏன்னா இவங்க நம்மளுக்கு எதிராக ஒரு படையை தட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி தகவல் கிடச்சி திப்பு சுல்தானையும் படையெடுத்து வந்து கொண்டுடுறாங்க. ஆனால் அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே திப்பு சுல்தான் வந்து அங்கே இருக்கிறப்போ அந்த பகுதிக்கு நான் நேரடியாக கலாய்வுக்கு போய் பார்த்துருக்குறேங்க. திப்பு சுல்தான் அவர் வந்து அந்த பகுதியில் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பெருமாள் கோயிலை வந்து அவர் சொந்த செலவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. பல்வேறு கோயில்கள் கட்டி கொடுத்துருக்காரு அவர். அது எவ்வளோ பெரிய விஷயங்க. ஆனால் அப்போ அந்த படையை எடுத்து போகிறப்ப அந்த படையிலேருந்து அதை எதிர்த்து சண்டை போட்டு எல்லோரும் சண்டை போட்டு அப்போ திப்பு சுல்தானையும் ஆங்கிலேயர்கள் கொன்று விடுறார்கள். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை மற்ற வீரர்களெல்லாம் தப்பிச்சு ஒடியாந்துடுறாங்க. ஆனால் சுபேதர் வேலப்ப கவுண்டர் என்பவரும் மாவீரன் பொல்லானும் அங்கே வந்து பிணை கைதி ஆங்கிலேயர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து மைசூர் சேரிங்க வந்து சங்ககிரி கள்ளிக்கோட்டை கொண்டு போய் பிணை கைதியாக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ வந்து மாவீரன் பொல்லானுக்கு வந்து தோல் சம்மந்தமான பொருட்களை கையாளுகிற அவர் வல்லவர். அதனால வந்து கத்தி, வாளுக்கு, அப்புறம் அந்த குதிரைக்கு, லாடை, இந்த மாதிரி தோல் சம்மந்தமான பொருட்களாக செஞ்சு கொடுக்குறதுனால ஆங்கிலேயருக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை வருது. இவர் நல்லா நம்மளுக்கு சேவகம் பண்ணுறாரு, நம்மளுக்கு நல்ல அருமையான பணிவிடை செய்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்காருன்னு சொல்லி நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் அந்த கோட்டையினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் உள்ளே போய் ஆய்வு செய்கிறாரு. போகிற எல்லாம் வாய்ப்பு கிடைக்குது. சர்வசாதாரணமாக எல்லா இடத்துக்கும் போகலான்னு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் வந்து பொல்லான் வந்து இப்போ இவங்க எப்போ படையெடுத்து போகிறாங்க, தீரன் சின்னமலைக்கு எப்போ அந்த பகுதிக்கு போய் அவரை கொல்லலாம் அல்லது எப்பப்போ படையெடுக்கலாம் அப்படின்னு திட்டங்களை தீட்டுறது இவங்களுடைய இந்த போருக்கு இந்த இவங்க அதாவது அந்த குதிரைகள் இந்த மாதிரி இருக்கிறது அதனுடைய திட்டங்கள் முன்கூட்டியே அந்த இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த செய்தியை வந்து இங்கேருந்து நம்ம தீரன் சின்னமலைக்கு கொண்டாய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சுபேதர் வேலப்பணமும் மாவீரன் பொல்லான திட்டம் போடுறப்ப தான் இது சரி, இது வந்து நான் ஒரு எழுதி தர்றேன், நீ கொண்டு போய் நீ இங்கேருந்து மாறுவேஷத்தில் போய் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி போகிறப்போ அது வந்து அப்போ வந்து பேப்பர் பேனாவெல்லாம் கிடையாதுங்க. அதனால் வந்து தோலில் வந்து அதை எழுதி கொடுக்குறப்ப தோலை வந்து, ஏன்னா அந்த காலத்தில் வந்து நான் பேப்பர் பேனா கிடையாதுனால அந்த செய்தியுமே எப்படி எடுத்துகிட்டு போகிறேங்க. அதனால் அதை வந்து செருப்பாக மாற்றி கொடுக்குறாரு. தோல் எழுதி தோலை வந்து அப்படி செருப்பாக மாற்றி காலில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து நடந்து மாவீரன் பொல்லாம் வந்து அங்கேருந்து சங்ககிரியிலேருந்து பள்ளிவளை காவிரி கரை ஆற்று வழியாக கடந்து ஈரோடு வழியாக வந்து அரச்சலூருக்கு பக்கத்தில் ஓலவலசுங்கிற இடத்துல அந்த செய்தியை கொண்டாந்து அவருடைய பொல்லானுடைய தாய் மாமன் வந்து தில்லான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட அந்த செய்தி கொண்டாந்து ஒப்படைக்கிறார். இந்த செய்தி கொண்டாந்து கொடுத்த இடத்துக்கு பேர் ஓலை கொண்டாந்து கொடுத்ததுக்காக அந்த இடத்துக்கு பேர் ஓலவலசுங்கிற ஊர் உருவானதுக்கு காரணமே அந்த ஒரு செய்தி கொடுத்த ஓலை தான். இன்றைக்கு அந்த பகுதியில் ஓலவலசுங்கிற ஊர் இன்றைக்கு இருக்குது. அந்த ஓலவலசில் பிறந்த புலவர் குழந்தை தான் 1954 தீரன் சின்னமலையினுடைய வரலாற்றை கும்மிப்பாட்டு வடிவில் எழுதி வெளியிடுறாருங்க. அதுக்கப்புறம் தான் தீரன் சின்னமலையினுடைய வரலாறு வெளியே வருது. தீரன் சின்னமலையினுடைய
வரலாற்று ஆய்வாளர், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் புலவர் சே ராசு, அப்புறம் உடுமலை பாவலர் வடிவேலன், இந்த மாதிரி நிறையா ஆசிரியர் தங்கராசு, இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக எழுதி நிறைய வரலாற்று தீரன் சின்னமலைக்கு இது வரைக்கும் 12 வரலாற்று நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த செய்தி. அப்புறம் அவர் அங்கேருந்து இப்படி வர்றப்ப அதுக்கப்புறம் 1801 பள்ளிவளை காவிரிக்கரை போர், 1802 அர்ச்சாலையூர் நத்தமேடு போர், 1804 ஓடாநிலை போர் ஆகிய 3 போர்களிலும் தீரன் சின்னமலை வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறார். ஆனால் அந்த ஓடாநிலை போர் என்பது தடிவரசு போர்னு சொல்லுவாங்க. அந்த தடிவரசு வந்து மாவீரன் பொல்லானுக்கு தடிவரசு வந்து தெரியுங்க. அவர் தான் அந்த இளைஞர்கள் உருவாக்கி அங்கே வந்து தம்பட்டம்பாறைங்கிற இடத்துல, சில்லங்காட்டு புதூர் இருக்கிற தம்பட்டம்பாறைங்கிற இடத்துல ஒரு தடிவரசு குழு அமைச்சு அந்த இடத்துல ஆயுதக்கிடங்கு இருக்குது. அந்த பாறைகளோடு இன்னும் அப்படியே இருக்குங்க. அந்த இடத்துல தளபதி தில்லானும் பொல்லானும் ஒரு பெரிய குழுவை அமைச்சு செயல்பட்டுருக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு வந்து தீரன் சின்னமலை அவர் இல்லாதப்போ அந்த படைகள் நோக்கி வர்றப்போ ஓடானிலைங்கிற இடத்த இவங்க போய் இளைஞர்களை கூட்டி போய் தடிவரசு போர் பண்ணுறாங்க. அவங்க அங்கேருந்து குதிரையில் வந்துடுறாங்க. ஆனால் ஆயுதங்கள் இல்லை எதை வராதனால, துப்பாக்கியில் அந்த எல்லாம் எது கொண்டு வராதனால அவங்க குதிரையோடு வந்து இவங்க வர்றப்போ இவங்க போய் அந்த தடிவரசு போர் நடக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்க குதிரையில் வந்தவங்களுக்கு தடிவரசு தெரியாதனால அவங்ககிட்ட வேறு எந்த ஆயுதங்கள் இல்லாதனால திரும்பி ஓடிடுறாங்க. இந்த ஓடாநிலைங்கிற பேர் வந்ததுக்கு ஓடாமல் நிலை கொண்டு போர் செய்தனால அதுக்கு பேர் ஓடாநிலைன்னு போர். இது வந்து நான் சொல்கிற இந்த வரலாறு வந்து இப்போ இருக்கிற 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பினுடைய வரலாற்று பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குதுங்க. நானே அந்த வரலாறுகளே அதில் படிச்சிருக்கிறேங்க. ஏன்னா நான் இருக்கிறது அந்த ஓடாநிலைக்கு பக்கத்தில் இருக்கிற நல்லமங்கலை ஊரில் தான் நான் இப்போது குடியிருந்து வர்றேங்க. இந்த மாதிரி 3 போர்களிலும் தீரன் சின்னமலை வெற்றி பெற முடியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு திடீர்னு வந்து ஆங்கிலேயருக்கு ஒரு சந்தேகம் வந்து நாம் வந்து திடீரென்று படையெடுத்து போகலாம்னு சொல்லி 1804 ஆடி 1ஆம் தேதி அன்றைக்கி முதல் நாள் இரவு ஓடாநிலை கோட்டைக்கு முன்னால் போய் சுற்றி அந்த கோட்டையை சுற்றி வளைச்சி அவங்க சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி நீ சரண்டர் அடைஞ்சிரு, நாங்கள் நீங்களும் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்புறம் எந்த ஒரு தகவலும் வராதனால வெடி அந்த இடத்துல படைகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெடிக்கால வெடிஞ்சோடனே அந்த கோட்டையை போய் பார்க்குறாங்க, உள்ளே யாருமே இல்லை. உடனே ஆங்கிலேயர் படை தளபதி அந்த மெகபூப் தலைமையில் அந்த படையில் உள்ளே போய் கோட்டைக்குள்ளே போய் பார்க்குறப்ப யாருமே இல்லை. இது எப்படி இந்த நம்ம வந்த விஷயம் தெரிஞ்சாலே எஸ்கேப் போயிட்டாங்களே என்னென்னு பார்க்குறப்போ தீரன் சின்னமலையோட அறையை உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்குறப்ப அங்கே நிறையா அவருடைய ரகசிய அறையில் பயன்படுத்தாத செருப்புகள், இவர் கொண்டாந்து பொல்லான்னு கொடுத்த செருப்புகள் எல்லாம் அங்கே அறையில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்னென்னா வீட்டில் இருந்தாலும் செருப்பு வெளியே தான் வச்சுருப்போம், கோட்டையாக இருந்தாலும் செருப்புகள் வெளியே தானே இருக்குது. செருப்பு வந்து அது பயன்படுத்தாத செருப்புகள் இதுக்குள்ளே எதுக்கு அது அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வர்றப்போ தன்னை செருப்புகள் ஏதோ அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப தான் அதில் அந்த நம்ம பிரிட்டிஷ் இராணுவ ரகசியங்கள், ஆங்கிலேயருடைய திட்டமிடல் செயல்கள் எல்லாம் அதில் சங்கேத வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. அதை பார்த்து அந்த ஆங்கிலேய படை தளபதி மெகபூப் வந்து ரொம்ப ஆவேசமடைகிறார். ஆவேசம் அடைஞ்சு உடனடியாக இது வந்து நம்ம ஓடுற பனை கைதியாக இருந்த பொல்லானும் சுபேதர் வேலப்பன் தான் இதை செஞ்சுருக்காங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நம்ம சுட்டு பிடிக்கணும், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள கொன்னாதான் தீரன் சின்னமலை வந்து சரணடைவார்னு சொல்லி விசாரிக்கிறப்போ அவங்க ஓடாநிலை பக்கத்தில் இருக்கிற நல்லமங்காவளைங்கிற ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு தகவல் கிடச்சி. ஏன்னா நல்லமங்காவளையத்தில் தான் தளபதி தில்லான் என்பவர் அவருடைய மாமன் வீட்டில் பதுங்கி இருக்க தகவல் கிடச்சி. உடனடியாக அங்கே வந்து 1804 ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த நல்லமங்காவளைங்கிற இடத்துல சுபேதர் வேலப்பன், தளபதி தில்லான், மாவீரன் பொல்லான் மூவரையும் தலையிலேயே கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சு சுட்டு கொள்கிறாங்க கொடூரமாக. ஏன்னா இந்த செய்தி தீரன் சின்னமலைக்கு தெரிஞ்சு அவர் வந்து சரண்டர் ஆவார் அப்படின்னு. அப்போ தோலை உரிச்சு போடணும் கொங்கு பகுதியில் ஒரு வழக்கு சொல் இருக்குது, தோலை உரிச்சு போடுவேன் அப்படின்னு. அந்த சொல் வர்றதுக்கு காரணம் இந்த வரலாற்று சம்பவம் தாங்க. ஆங்கிலேயரில் வந்து பொல்லானையும் தளபதி தில்லானையும் தலையிலேயே கட்டி தோலை உரிச்சு சுட்டு கொள்கிறாங்க. இதுதான் அந்த வரலாறு. அந்த பகுதியில் நல்லமங்காவளைங்கிற இடத்துல அந்த காலத்தில் வந்து அந்த இடத்துல வந்து மூவரை வச்சு அந்த இடத்துல வந்து ரத்தமாக மாறி இருக்குது. அந்த காடே முழுவதும் ரத்தமாக மாறி இருக்குது. அதுக்கு பேர் இப்போ இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல நத்தக்காடுன்னு தான் பேருங்க. தெலுங்கில் வந்து அந்த ரத்தம்ங்கிறது வந்து நத்தம்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இடத்துக்கு பேர் நத்தக்காடுன்னு பேர் இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்குது. இந்த மாதிரி அவரை அவங்கள சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தீரன் சின்னமலை பழனி ஓடாநிலையிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க பழனி கருமலை அடிவாரத்தில் தங்கி இருக்கிற தகவல் கிடைச்சி அவர் சமையல்காரர் நல்லான் மூலிமா அவரை தொடர்பு கொடுத்து அவர்கிட்ட பேசி பொன் பொருள்தாரன்னு சொல்லி நயமஞ்சமாக பேசி சமையல்காரர் நல்லான் என்பவர் காட்டி கொடுத்துருவார். அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், காட்டி கொடுத்துறார். அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து பழனியிலிருந்து சங்ககிரி கல்லியை கோட்டைக்கு கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே தலையில அதாவது
பேசுகிறாங்க தீரன் சின்னமலைகிட்ட, நீங்கள் வந்து சரண்டர் அடைஞ்சிடணும், எங்களுக்கு வந்து நீ கப்பம் கட்டணும் அப்படின்னு பேசுகிறப்ப இவர் வந்து நான் அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் வீரத்தோட ரொம்ப வீரமாக பேசியிருக்கார். நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறப்ப நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கப்பம் கட்டணும் வரி கட்டணும், நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு எதிராக பண்ணுவோம் அப்படின்னு. நான் இறந்தாலும் எனக்கு அப்புறம் வீரமுள்ள இளைஞர்கள் உருவாக்கியிருக்கிற 1000 வீரர்களை உருவாக்கியிருக்கிறேன், நாங்கள் வந்து உங்களுக்கு அடிபணிய மாட்டேன்னு சாவின் விளிம்பில் நின்றுக்கிட்டு கூட மாவீரன் தீரன் சின்னமலை அவர் வந்து மிக வீரமாக அந்த இடத்துல பேசியிருக்காரு. அதனால் அவங்கள வந்து ஆடி 18 அன்னைக்கு, அந்த அன்னைக்கு அமாவாசைங்களாமா, அந்த அன்னைக்கு அதிகாலையில் இதை வந்து அவர் தூக்கில் விட்டு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. தூக்கில் 4 பேர்த்தையும், அவர் தீரன் சின்னமலையினுடைய சகோதரர்கள் பெரிய தம்பி, குட்டிச்சாமி, கிளையதர், அப்புறம் கருப்பு சேர்வை, அப்புறம் இவங்க கூட இருந்த அத்தனை படை வீரர்களையும் எல்லாத்தையுமே தூக்கில் போட்டு கொலை பண்ணிட்டாங்க. இதுதான் வரலாறு. ஆனால் இதில் என்னென்னா எங்களுக்கு என்னென்னா, இப்போ தீரன் சின்னமலைக்கு வந்து இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று பேராசிரியர்கள், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் நிறைய இருந்ததுனால அவருடைய வரலாற்றை கொஞ்சம் எழுதி வெளியிட்டு அரசாங்கத்துக்கு வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க, கொங்கு வேளாளர் கொன்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பகுதியில் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏவும் வருவாங்க. அவங்க வந்து அதை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி, அதாவது 93 மாண்புமிகு அம்மா ஆட்சியில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய துரைராமசாமின்னு சொல்லி ஊரக தொழில்துறை அமைச்சராக துரைராமசாமி வெள்ளகோவில் தொகுதியை சேர்ந்த துரைராமசாமி ஒரு அமைச்சராக இருந்தார். அவர் இடத்துல சொல்லி அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூக பிரதிநிதிகளை அழைச்சி கொண்டு போய் பேசுகிறப்போ ஜெயலலிதா அம்மையா அவர்கள் தீரன் சின்னமலைக்கு மணி மண்டபம் கட்டிடலாம், நீங்கள் உடனடியாக அதை சிலை அமைச்சரில் அந்த சிலைக்கு அந்த புகைப்படத்தை கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறப்ப அவங்ககிட்ட தீரன் சின்னமலையினுடைய உருவம் படமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நடிகர் சிவகுமார் அவர்கள் திரைப்பட நடிகர் சிவகுமார் அழைச்சி அவர்கிட்ட சொல்கிறப்ப, ஏன்னா அவர் கொங்கு பகுதியை சேர்ந்தவர், சொல்கிறப்ப சிவகுமார் அவர்கள் ஓவியர் மணியன் செல்வன் என்பவர் மூலிமா தீரன் சின்னமலையினுடைய முழு உருவத்தையும் அவர் குதிரையில் வர்ற மாதிரி உருவத்தை வரைஞ்சி வெளியிட்டாங்க. அந்த உருவத்தையே அரசாங்கம் அங்கீகாரம் அவரை யாரும் பார்த்ததில்லை, இப்படிதான் இருப்பார், ஒரு கிடையாது. இப்படிதான் இருப்பாருன்ற மாதிரி ஒரு கற்பனையில் வரையப்பட்ட கற்பனையில் வரையப்பட்ட உருவம் தான் தீரன் சின்னமலையினுடைய உருவமும் சரி, மாவீரன் பொல்லானுடைய உருவங்களும் சரிங்க, அனைத்துமே கற்பனையில் வரையப்பட்டது தான். ஏன்னா 250 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க வந்து அவங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து யார் போரிட்டார்களோ, தீரன் சின்னமலை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்களை ஏற்று பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக யார் வீரப்போர் புரிஞ்சு வேரம் செஞ்சாங்களோ அவங்களுடைய வரலாற்றையெல்லாம் பிரிட்டிஷ் இராணுவம் வந்து அழிச்செறிஞ்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து வரலாற்றில் இடம்படக்கூடாது, ஏன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்த அளவுக்கு போர் புரிஞ்சான்னு சொல்லியிருக்காங்க. எந்த சுதந்திர போராட்டனுடைய தியாகிகளுடைய வீர வரலாற்றை அழிச்செறிஞ்சிட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மையான செய்தி. ஆகவே தீரன் சின்னமலை வந்து அந்த பகுதியில் இருக்கிறவனுடைய அவருடைய வாரிசுதாரில் வம்ச வழியில் வச்சு அவங்க எப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லி, அப்போ எப்படி இருந்தாலும் அவங்க குதிரை மூலியமாக தான் போர் புரிஞ்சிருப்பாங்க. எல்லா பக்கம் போகிற வர குதிரையில் தான் போக முடியும். ஏன்னா அப்போ வந்து மாட்டு வண்டியோடு கிடையாதுன்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அதனால அவங்க சொல்கிறதுக்கு அடிப்படையில் அவங்க வாரிசுதாரர் வம்சாவளியினர் அவங்க சமூக பிரதிநிதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி தான் அந்த புகைப்படத்தை உருவாக்குறாங்க. அதே மாதிரி தான் மாவீரன் பொல்லானுடைய புகைப்படத்தையும் நாங்கள் அவருடைய வாரிசுதாரர் வம்சாவளியினர் சமூக தலைவர்களெல்லாம் வச்சு தான் நாங்கள் அந்த படத்தை உருவாக்கி வெளியிட்டோம். ஆனால் அதற்கு பிறகு தான் அதிமுக ஆட்சியில் தீரன் சின்னமலைக்கு மணிமண்டபம் 40 லட்சத்தில் அமைக்கப்பட்டு, ஓடா நிலையில் கோட்டை கட்டி ஆட்சி செய்த அந்த இடத்தில் தீரன் சின்னமலையினுடைய மணிமண்டபம் அமைக்கப்பட்டு, அவருக்கு அங்கே திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டு அவருடைய நினைவு நாளை அரசு விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தீரன் சின்னமலைக்கு அரசு மரியாதை நடக்கிறது, அரசு விழா நடைபெறுகிறது. ஏன் மாவீரன் பொல்லானுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்து, தீரன் சின்னமலையினுடைய விழா வந்து அரசு விழா வருடந்தோறும் ஆடி 18 அன்னைக்கு அரசு விழா நடைபெறுங்க. அந்த விழாவில் வந்து நானும் போய் கலந்துக்கிறேங்க. 2007 அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறப்போ அந்த அரசு விழா மேடையில் அன்றைக்கு இருந்த கைத்தறித்துறை அமைச்சர் NKKP ராஜா அவர்கள் தீரன் சின்னமலையினுடைய வாரிசுதாரர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடியும் பற்றி கௌரிச்சாங்க. அதே மேடையில் மாவீரன் பொல்லானுடைய வாரிசுதாரர்களுக்கும் மாலை அணிவிச்சு பொன்னாடியை பற்றி கௌரவம் பண்ணாங்க. ஏன் தீரன் சின்னமலைக்கு மணிமண்டபம் கட்டிட்டாங்க, அவருக்கு வாரிசுதாரருக்கு கரெக்டு. ஆனால் பொல்லானுக்கு மட்டும் வாரிசுதாரருக்கு மட்டும் மரியாதை பண்ணுறாங்க, ஆனால் பொல்லானுக்கு மணிமண்டபம் கிடையாது.
அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொந்தமான சில ஆய்வுகளை எடுத்தோம். அதே மேடையில் அப்போ இருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்பவர் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாள் விழா என்பது ஒரு சமூகம் சார்ந்த விழாவாக நீங்கள் நடத்துகிறீங்க. ஆனால் அனைத்து சமுதாய இளைஞர்களையும் ஒரு ஒன்று திரட்டி தான் இந்த நாட்டுக்கு விடுதலைக்கு போராடினது இது சமூக ஒற்றுமைக்கான விழாவாக நீங்கள் நடத்தணும். தீரன் சின்னமலை அன்றைக்கே ஒரு சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி சமூக நல்லெண்ணத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்காரு. எனவே நீங்கள் சாதி பாகுபாடு இல்லாமல் இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி அவர் பேசினார். அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக மாவீரன் பொல்லானுடைய வீர வரலாற்றையெல்லாம் ஆய்வு செஞ்சு அவர் பிறந்து வளர்ந்தது கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் வைரமடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டுக்காட்டு வலசைங்கிற ஊரில் பிறந்து வளர்ந்தார். அங்கிருந்த தனது 40 வயசில் இங்கே நொய்யல் ஆற்றங்கரைக்கு வந்து தீரன் சின்னமலையை சந்தித்து அவரோட சேர்ந்து பயணிக்கிறாரு. இதுதான் வரலாறு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ அதுக்கப்புறம் 2017 அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை அங்கே அவருக்கு சுட்டு கொல்லப்பட்ட நல்லமங்காவளைங்கிற ஊரில் அவருக்கு நினைவு சின்னத்தை ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு 2 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி அதுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு அப்போ இருக்கிற அதிமுக ஆட்சி எங்களுக்கு அனுமதி மறுத்து அந்த நினைவு சின்னத்தை இடித்து தள்ளிட்டாங்க. காவல்துறை இரவோடு இரவே இடித்து தள்ளிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அவருக்கு நினைவு நாள் செலுத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. அது இல்லாமல் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஆடி 1ஆம் தேதி நினைவு நாள் அஞ்சலி செலுத்துகிறப்ப நானும் எங்களோட பயணிச்சு எங்கள் பொதுச் செயலாளர் சண்முகம் அப்புறம் நிர்வாகி வீரன் இவங்களெல்லாம் உடனடியாக எங்களுடைய நிர்வாகிகளெல்லாம் இரவாக வீட்டுக்குள்ளே புகுந்து எங்களை அதிரடியாக கைது செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அடக்குமுறையை ஏவுனாங்க. எதனால வந்து ஒரு சுதந்திரத்துக்காக போராடியவர் தான் பொல்லான். தீரன் சின்னமலைக்கு கொடுக்குற அதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொல்லானுக்கும் கொடுக்கும் இல்லையா? ஸ்டேஜில் வந்து அவங்க வாரிசுதாரருக்கு மாலை மரியாதை செஞ்சவங்க ஏன் இதை எதிர்த்தாங்க? இதுக்கு தான் இந்த இடத்துல சாதி பாகுபாடுங்க. இது என்னென்னா, தீரன் சின்னமலை ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு எல்லாம் அனைத்து அதிகாரம் இருக்குது, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சமூகம், அந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூக மக்களை நம்பித்த இந்த அருந்தீர் சமுதாய மக்கள் இன்றைக்கு கிராமப்புறங்களில் அங்கே இருக்கிற கொங்கு மண்டலம் முழுவதும் இருக்கிற அருந்தீர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அடிமையாகத்தான் இருக்க வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே அந்த மக்களுக்கு அருந்தீர் சமுதாய மக்கள் அவங்களை நம்பி வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வி உதவி பண்ணுறதுக்கு அல்லது ஒரு தொழில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நிதி உதவி வேறு எந்த உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மாறாக அவங்களுக்கு வந்து குறைவான கூலி கொடுப்பது, அப்புறம் அவங்களுக்கு வந்து சமூக சீரழிவு இந்த இந்த மாதிரி மற்ற நிகழ்ச்சிகளுக்கு இந்த குறிப்பாக இந்த பகுதியில் மதுரை வீரன் பொங்கல் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த மதுரை வீரன் பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு 20,000-30,000 செலவு பண்ணுறதுக்கு பணம் கொடுப்பாங்க, கெடா வாங்கி கொடுப்பாங்க, கெடா வெட்டுவாங்க. இதெல்லாம் என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி செலவு பண்ணியே அவங்கள சுற்றிக்கிட்டே அவங்க பகுதியிலேயே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுவாங்க. குறிப்பாக அவங்க தோட்டத்தில் போய் வேலை செய்கிறது கூட வேலை செய்கிறவனுக்கு கரெக்டான கூலியை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பேசுகிறது என்ன மாட்டேன், எங்களை நம்பித்தான் இருக்கிறீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த சமூக மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை வந்து ஒரு கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்த சமுதாய மக்கள் உயர்த்துறதுக்கு அவங்க எந்த ஒரு வழி பண்ண மாட்டாங்க. அடிமையாகவே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் தீரன் சின்னமலை இருக்கிற இடத்துல மாவீரன் பொல்லானுடைய வரலாறு வெளியே வந்தால் அவனுக்கு நாம் போய் மாலை போட்டு நாமளும் போய் கையெடுத்து அவனை கும்பிட்றதா, நாமளும் அவனும் ஒன்றா நம்ம அப்படின்னு அவங்க அந்த மாதிரி சமூக அநீதி பார்வையில் அவங்க பாடுறாங்க. ஆனால் அதனால தான் நாங்களும் தீரன் சின்னமலை உயிரை வந்து 3 முறை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். அவருக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறோம். அவங்களுக்கு எங்களுக்கு மணிமண்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறப்ப அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியிலும் கடுமையான எங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு தான் 2019 நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துங்க. தீரன் சின்னமலைக்கு அரசு மரியாதை செய்வது போல் மாவீரன் பொல்லானுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும், எங்கள் இந்த மாதிரி அஞ்சலி செலுத்துவதற்கு அப்போதைக்கு நாங்கள் ஒரு புகைப்படத்தை வச்சு மாலை போடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி மறுப்பாங்க. அதையெல்லாம் கண்டித்து நாங்கள் வழக்கு போடுறப்ப அங்கே அப்போ இருக்கிற நீதியரசர் ஆதிகேசவன் என்கிற நீதியரசர் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தை கடுமையாக கண்டனத்தை பதிவு செஞ்சு இப்போ நீதி அரசர் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பொல்லானவர்களுக்கு மணிமண்டபமோ இந்த மாதிரி வருஷம் அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கா? தொடர்ச்சியாக நடக்குதுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ 2009 நீதிமன்ற சென்னை உத்தரவிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் ஆடி 1ஆம் தேதி அவருடைய நினைவு நாள், டிசம்பர் 28ஆம் தேதி பிறந்த நாள். அது எப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தல் தொடங்குறப்ப அதிமுக ஆட்சியில் அவர் முதலமைச்சர் அந்த மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தேர்தலுக்கு கரெக்டாக ஒரு வாரம் இருக்கிறப்போ அவர் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அமைப்பு நடத்திய அருந்ததி அரசியல் ஆதரவு மாநாட்டில் மாவீரன் பொல்லானுக்கு நாங்கள் மணிமண்டபம் அமைப்போம்
அதே போல் அவருடைய பிறந்த நாளையும் டிசம்பர் 28 அன்று அரசு விழா நடத்துவோம் என அறிவிப்பு செய்தார்கள், அரசாணை வெளியிட்டார்கள். அப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது. அதற்கு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அப்படியே நிலைமை தலைகளையே மாறி போச்சுங்க. இப்போ சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து அந்த ஆட்சி மாற்றம் நடந்த உடனே ஆடி 1ஆம் தேதி 2021 ஜூலை 17 அன்றைக்கு அவருடைய நினைவு நாள் நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு இருக்கிற வீட்டு வசதித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்களும், ஆதிரார் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும், அப்புறம் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜர் 3 அமைச்சர்களும், அப்புறம் திமுகனுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வந்து மாவீரன் பொல்லானுக்கு அஞ்சலி செலுத்தினார் என்பது வரலாறு. ஏனென்றால் இப்போ அதிமுக ஆட்சியில் அப்படி அடக்கப்பட்ட இந்த சமூகத்தை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக அந்த விழா நடைபெற்று, அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஆடி 1 டிசம்பர் 28 பிறந்தநாள் விளக்கெல்லாம் அரசு மரியாதையோட தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்கள், நான் சொன்ன அந்த அமைச்சர் ஆமாம் தொடர்ச்சி 4 வருஷமும் தொடர்ச்சி. அதாவது இப்போ நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அரசு மரியாதை செலுத்தணும்னு ஆடி 1ஆம் தேதிக்கு ஆணை பிறப்பிட்டாங்க. டிசம்பர் 28 அவருடைய பிறந்தநாளை வந்து அரசு விழா கொண்டாடணும் அரசாங்கம் வந்து அரசாணை வெளியிட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சி 6 மாதத்துக்கு வரைக்கும் இவருக்கு அரசு விழா நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை அரசு மரியாதை செலுத்துவது யாருக்கும் இல்லை, இவருக்கு மட்டும்தான். இது ஒரு வரலாறு. ஏன்னா ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு ஒரு நாள் சீரியலும் அன்று பொய்யும் புரட்டும் கரி விழும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய ஒரு வரலாறு என்பது கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாக்கி இருக்கிறது. அதற்கு பிறகு அங்கே வந்து பொல்லானுடைய மணிமண்டபம் அமைப்பதற்கு அவர் அரசாணை வெளியிட்டார்கள். அரசாணை வெளியிட்டதுக்கு பிறகு அங்கே அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடம் அரசலூர் நலமங்காபாளையத்தில் அரசு நிலம் என்பது 18 சென்ட் நிலம்தான் இருந்தது. ஆகவே அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தீரன் சின்னமலை மணிமண்டபத்துக்கு அருகில் 1 ஏக்கர் பூமியான வாரியத்துக்கு உட்பட்ட நிலத்தை அரசு செய்தித்துறை மூலமாக கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அங்கே அதாவது சுமார் 10 கோடியில் மணிமண்டபம் கட்டி மிக பிரமாண்டமாக கடந்த 20/12/2024 அன்றைக்கி ஈரோட்டில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் அதாவது ஈரோட்டுக்கு வந்து நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினார். அதற்கு பிறகு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் பொதுப்பணித்துறை அமைச்சர் யாவா வேலு அவர்கள் வந்து நேரடியாக அவருடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவருடைய துறைக்கு வர்றதுனால மணிமண்டபத்துக்கு வந்து கூடுதல் நிதி மறுபடியும் ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கு 7 கோடி, அந்த சாலை விரிவாக்க பணிகள் ரவுண்டான அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு 3 கோடி இப்படி ஒதுக்கீடு பண்ணி மொத்தம் 10 கோடியில் மிக பிரமாண்டமாக அந்த மணிமண்டபத்தை அமைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த மணிமண்டபம் அமைச்சதுக்கு அப்புறம் திறப்புலா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறப்புலாவுக்கு வருகிறார். ஏன்னா நவம்பர் 26 திறப்புலான்னு அறிவிப்பு பண்ணதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்த தீரன் சின்னமலையினுடைய இயற்பெயர் தீர்த்தகிரி மக்கள் இயக்கம்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த மாவீரன் பொல்லான் மணிமண்டபத்தை தடை செய்ய வேண்டும், அதை திறக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கு இன்னும் முடியல. ஏற்கனவே இது வரைக்கும் வந்து அந்த தீர்த்தகிரி மக்கள் இயக்கத்தினர் 3 வழக்குகள் பதிவு செஞ்சுருக்காங்க. 3 வழக்கில் 1 வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. மறுபடியும் 2 வழக்குகள், சிலை வைப்பதுக்கு ஒரு வழக்கு, மணிமண்டபத்துக்கு ஒரு வழக்குன்னா தனித்தனியாக வழக்கு போய் இன்றைக்கும் அந்த வழக்கு விசாரணை இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றும் திறக்கல மணிமண்டபம், இல்லை மணிமண்டப திறப்புல பண்ணிட்டாங்க. இது மாதிரி அந்த வழக்கு போயிட்டுருக்கு. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக இதை திறக்க வேண்டும் என்று பேசி நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான இந்த மாதிரி இவங்க பிரச்சனை வந்ததுனால தமிழக அரசு வந்து முறை பிரகாரம் ஒரு சிலை வைக்கிறதுக்கு ஒரு மணிமண்டபம் வைக்கிறதுக்கு காவல்துறை மூலம் அனுமதி, நெடுஞ்சாலைத்துறை மூலம் அனுமதி, அங்கே இருக்கிற லோக்கல் பஞ்சாயத்தில் தீர்மானம், இப்படி சட்ட ரீதியான அனைத்து ஆவணங்களும் சட்ட பாதுகாப்புகளை தயாரித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீதிமன்றம் வந்து நீ மணிமண்டபத்தை நீங்கள் திறந்துக்கலாம், கேஸ் பின்னால் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு அங்கே ஈரோடு மாவட்டம் ஜெயராம்பரத்துக்கு நேரடியாக வருகிறது வந்து அவரை திருக்கரங்கள் அதை எங்கள் முன்னிலையில் திறந்து வைத்து ஒரே எல்லாம் நாங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டோம். எல்லாருக்கும் எல்லா அமைப்பு தலைவர்களும் கலந்து எல்லாத்திட்டும் பேசிட்டு அவர் திறப்புலா பண்ணார். அந்த விழாவில் பேசுகிறப்ப கூட தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, மாவீரன் பொல்லான் அவர்களுடைய சிலையை திறந்து வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன், வீரம் அடைகிறேன், சிலை பார்த்தோன்னே எனக்கு வீரம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து இந்த மக்களுக்கு இந்த அடக்கப்பட்ட அருந்தியர் மக்களினுடைய எழுச்சியை நாங்கள் பார்க்குறோம். ஒரு முதலமைச்சரே வந்து
அந்த சிலை திறந்து வச்சு நான் வீரம் அடைகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம மக்களுக்கு இளைஞர்களுக்கு எவ்வளோ பெரிய வீரம் வரும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் பரவலாக பேசப்பட்ட ஒரு வரலாறு என்பது மாவீரன் பொல்லானுடைய வரலாறு என்பது மிகப்பெரிய எழுச்சியாக எங்களுக்கு ஒரு மக்களுக்கு அந்த மணிமண்டபம் கட்டினால இன்னும் தெரியாதவர்களுக்கெல்லாம் அவருடைய வரலாறு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த அருந்ததிய மக்கள் இவங்க இந்த இவர்களுக்காக இப்போ அந்த ஒரு அடையாளமாக பொல்லானவர்கள் இருக்கிறாரு. இதே ஈரோடு இடைத்தேர்தலில் இதே சீமானவர்கள் அருந்ததிய மக்களை வந்து ரொம்ப ஒரு கௌரவ குறைச்சலாக பேசி பல்வேறு பிரச்சனைகள்லாம் ஆச்சு. ஆமாம், அது என்னென்னா 2000 நம்ம திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமகன் ஈவே ரா அவர்கள் உடல்நலக்குறைவால் இறந்துட்டாருங்க, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர். அதனால் 2022 அங்கே இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலுக்கு வர்றப்போ கருங்கல்பாளையத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சீமான் வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, விஜயநகர பேரரசு காலத்தில் தூய்மை பணிக்காக அங்கிருந்து இங்கே அழைக்கப்பட்டவர்கள் தான் அருந்தீர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டார். ஆனால் அருந்தீர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து ஆந்திராவிலிருந்து வரைக்கப்பட்ட தெலுங்கு பேசுகிற இன்றைக்கி தெலுங்கு பேசுகிறவங்க வந்தேரிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் அருந்தீர் சமுதாய மக்கள் பேசுகிற அந்த தெலுங்கு வந்து எழுத்து வடிவும் கிடையாது, பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கில் நிறைய மொழிகள் இருக்குது, ஆனால் எழுத்து வடிவம் இருந்தால் தான் அது வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் அருந்தீர் சமுதாய மக்கள் பேசுகிற தெலுங்குக்கும் ஆந்திராவில் பேசுகிற தெலுங்குக்கும் பல்வேறு வித்தியாசம் இருக்குதுங்க. அதனால் வந்து இப்போ நாங்கள் தெலுங்கு பேசுகிறதுல இப்போ எங்கள் சமூகத்தில் கன்னட மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அதே இவங்க இந்த அருந்தீரில் கன்னடம் பேசுகிற கன்னட மொழிக்கும் அங்கே கர்நாடகத்தில் பேசுகிற கன்னட மொழிக்கும் வேறுபாடு இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து எழுத்து வடிவம் கிடையாது. நான் அருந்தீர் பேசுகிற கன்னடத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஆனால் இந்த இவங்க வந்து பிற மொழி பேசுகிறாங்க, ஒரு பகுதியில் கன்னடம் பேசுகிறாங்க, ஒரு பகுதியில் தெலுங்கு பேசுகிறாங்க. அதனால் இவங்க வந்து அங்கிருந்து வந்த வந்தேரிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து எப்படி நம்ம அது இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். ஆனால் இந்த மாதிரி அவர் பேசுனதுனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தி நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சேர்ந்து அருந்தீர் சுயமரியாதை கூட்டமைப்புன்னு நாங்கள் எல்லாம் அனைத்து அமைப்புகளும் முற்போக்கு தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைத்து அருந்தீர் சுயமரியாதை கூட்டமைப்புன்னு உருவாக்கி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஈரோட்டில் நடத்தினா. அவருடைய கொடும்பாவி எரிச்சா தமிழ்நாடு முழுவது அப்போ வந்து தமிழ் புலிகள் கட்சி நாகை திருவண்ணன் அவர்கள் தமிழ்நாடு முழுவது அந்த அமைப்பு போராட்டம் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஈரோட்டில் நாங்கள் வழக்கு கொடுத்து அவர் மேலே வந்து எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சீமான் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே சீமான் மீது போடப்பட்ட முதல் எஸ்சி வழக்கு என்பது அவருக்கு பல்வேறு வழக்குகள் இருக்குது. ஆனால் இதுதான் முதல்ல அவர் மேலே போடப்பட்ட எஸ்சி வன்கொடுமை தடுப்பு வழக்கு. அந்த வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. இதுவரைக்கும் ஈரோடு நீதிமன்றத்துக்கு 4 முறை சீமான் அவர் நேரில் வந்து அழைச்சிருக்காங்க. இது ஆனால் சீமான் வந்து இந்த மாதிரி பேசுகிறது இதோடு வந்து அவங்க நிறுத்திக்கணும். மொழிவாதம் பிரிவினைவாதம் பேசுறதை விட இந்த மக்களுக்கு வந்து அது அருந்தீர் பகுதியில் அருந்தீர் கொங்கு மண்டலம் என்பது அருந்தீர் மக்களுடைய கோட்டை. இந்த பகுதியில் வந்து சீமான் அவர்கள் வந்து பேசுறது மிகவும் கண்டனத்துக்குரியது. இப்போ வரலாற்று சிறப்பு இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ 2026 தேர்தல் நெருங்கிருச்சு. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், திமுக ஒரு கூட்டணி ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் சீமான், 4 முனை போட்டியாக களம் இதுவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. இனி அந்த களம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயுடைய நிலைப்பாடு தனித்து அப்படின்னு இருந்துருச்சு. கூட்டணிக்கு யாரும் வரானாலும் இருந்ததுன்னா 4 முனை போட்டி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சீமான் யார் கூடயும் சேர மாட்டார். அப்படி ஒரு சூழல் இருக்குது. இப்போ உங்களுடைய கோரிக்கைகளை பெரும்பான்மையாக திமுக நிறைவேற்றிருக்குன்றீங்க, அதிமுகவும் நிறைவேற்றிருக்கு. சிலை திருப்புறாலாம் அம்மையார் ஆட்சியில் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுடைய சமூக நீதி மாவீரன் பொல்லான் இயக்கம் சார்பில் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? இல்லை சீட்டு யாரையாவது கூட்டணியில் போய் கேட்க போகிறீங்களா? இல்லை உங்களுடைய ஆதரவு யாருக்கு கொடுக்கலான்ற நிலைப்பாடு இது வரைக்கும் எடுத்திருப்பீங்க இல்லையா? தேர்தல் கிட்ட நாங்கள் வந்து இப்போ சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லாவின் பேரவையின் சார்பாக எங்களுடைய பொதுக்குழு கூட்டம் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஈரோட்டில் நடத்தி நாங்கள் தீர்மானம் போட்டு வரக்கூடிய சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணி ஆதரிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டு அதே முதலமைச்சரை சந்தித்து நேரில் கொடுத்துட்டோங்க. ஏன்னா நாம் அது இல்லாமல் நாங்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எங்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணணும். குறிப்பாக பவானி சாகர் தொகுதி, தாராபுரம் தொகுதியை எங்களுக்கு வந்து எங்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணணும். ஏன்னா ஒரு திமுக கட்சியில் வந்து அவங்களுக்கு அருந்தீர் சமுதாயத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க கட்சியில். ஆனால் இருந்தாலும் எங்கள் அருந்தீர் சமுதாய தலைவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குற வகையில்
கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கிற இப்போ எங்கள் மேற்கு மாவட்டங்களில் 14 தொகுதிகள் வருதுங்க, சட்டமன்ற தொகுதிகள், தனி தொகுதிகள். அனைத்து தொகுதிகளிலுமே அருந்தேருக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும். குறிப்பாக எங்கள் கட்சிக்கு எங்கள் அமைப்புக்கு 2 சீட்டு எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ண நாங்கள் தீர்மானம் போட்டு அதற்கு என்ன மாதிரியான பதில் சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு திரும்பி பேசியிருக்காங்களா? இப்போ என்னென்னா ஏன் நம்ம அவருக்கு ஆதரிக்கிறோம்னு சொன்னால், இப்போ நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் 2009 அருந்தேர்களுக்கு 3% உள்ளொதுக்கீடு வழங்கினாருங்க. எனக்கு கடந்த நான் சொன்ன மாதிரி எங்கள் தந்தையாரில் மா ராமன்லேருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து அருந்தேர் கலைஞர் இருந்த காலத்தில் தான் எல்லா பேருந்துக்கும் ஒரு பேர் இருந்துச்சு. தீரன் சின்னமலை பேருந்து, சோழ பேருந்து, இந்த மாதிரி எல்லாருடைய வரலாற்று சிறப்புமிக்க அது வந்து சாதி இருக்கிறப்ப தென் மாவட்டங்களில் கலவர சாதி அதனாலதான் அந்த பேர் அதுக்கப்புறம் நீக்கிட்டார் கலைஞர். ஆனால் கலைஞர் இப்போ எங்கள் மாதிரி அமைப்புகளில் போராடி கலைஞர் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் அருந்தேலுக்கு ஒதுக்கீடு கொடுக்கலான்னு ஆலோசனை பண்ணுறப்ப அன்றைக்கு இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் சரி, புதிய தமிழம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமியும் சரி இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் கூட மறுசீராய்வு மனு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அருந்தேல் உள்ளொதுக்கீட்டுக்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணார். ஆனால் கலைஞர் அவர்கள் உறுதியாக இருந்து நீதிபதி ஜனார்த்தனம் கமிஷனில் ஒரு குழு அதாவது தனிநபர் குழு அமைச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அனைத்து அமைப்புகளும் அங்கீகாரம் செய்து, அதாவது ஒரு ஆலோசனை செய்து ஒவ்வொரு துறையிலும் அருந்தேல் எத்தனை பேர் வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க, இடஒதுக்கீடு எப்படி பயன்படுத்துகிறாங்க, இப்போ அதாவது தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது இப்போ ஆதிராவிடர் என்னும் பறையர் சமூகம், தேவேந்திர வேளாண் என்கிற பல்லர் சமூகம், குறவர் சமூகம், இப்படி அருந்தீர் சமூகம் என அனைத்து சமுதாயம், அதாவது 76 உட்பிரிவுகள் எஸ்சி பிரிவில் இருக்கிறாங்க. அனைத்து உட்பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 18% இடஒதுக்கீடு தான், +1 வந்து பழங்குடியினர்களுக்கு. ஆனால் இந்த 18% இடஒதுக்கீட்டு வந்து 3 சமூகம் தான் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க. ஆதி திராவிடர், தேவேந்திர வேளாளர், அருந்தீர். இந்த 3 சமூகத்துக்கு அந்த இடஒதுக்கீட்டு பிரகாரம் பார்த்தா கூட 18 என்பது 3ஆக பிரித்தா கூட 6% வரும். ஆனால் கலைஞர் வந்து அந்த நீதிபதி ஜனார்த்தனம் வந்து 6% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டார், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 3.5% இடஒதுக்கீடு தான் வழங்கணும்னு தீர்மானம் அவர் அறிக்கை கொடுத்தார் அரசுக்கு. ஆனால் அந்த நீதிபதி ஜனார்த்தன கமிஷன் ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்காலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கலாம்னு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இது வரைக்கும் வந்து இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு வந்து உயர்த்தி வழங்கப்படவில்லை. இந்த இடஒதுக்கீட்லேயும் அப்போ இதில் வந்து அரசாணை வந்து 62ன்னு சொல்லி தமிழக அரசு ஒரு அரசாணை வைக்க, அந்த அரசாணை சொன்னீங்கன்னா இப்போ அருந்தேரிகள் ஒதுக்கப்பட்ட அந்த பணியிடத்துக்கு யாரும் விண்ணப்பிக்கலை, கொடுக்கல அப்படிங்கிறப்போ அது வந்து உடனே அடுத்து இருக்கக்கூடிய அந்த 18% இடஒதுக்கீட்டில் இருக்கிற மாற்று சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்துங்க அருந்தேரிக்கு இடஒதுக்கீட்டுக்காக பணி எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னா, அருந்ததிகளுடைய விண்ணப்பம் இருந்தால் கூட அதை நிராகரிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனை வரலின்னு சொல்லிட்டு எஸ்சிடிஏ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாற்று சமூகத்துக்கு அந்த இடஒதுக்கீட்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. காரணம் வந்து இந்த மாதிரி வரல, அந்த 62 ஜியோவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கல அப்ளிகேஷனை வந்து ஏன் வரலன்னு சொல்கிறாங்க. ஏன் வரலன்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும்லங்க. அந்த இடத்துல வந்து இப்போ இங்கே அருந்தீர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து உயரதிகாரிகளுக்கு போகலாமே, கோர்ட்டுக்கு போனால் உடனடியாக அந்த நியமனம். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி அவன் ஒரு லிஸ்ட் வெளியிடுறது இல்லையே, அப்ளிகேஷனே வராதனால நாங்கள் வேற ஆள் கொடுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்ளிகேஷனை போடுறாங்க. இதுதான் இங்கே வந்து மறைமுகமாக வேலை செய்கிறாங்க. அதனால் அந்த அரசாணை வந்து ரத்து செய்யணும். நாங்கள் வந்து இப்போ டாக்டர் கலைஞர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அவர் தளபதி மு.க. ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மாவீரன் பொல்லான் அருந்தினுடைய அடையாளம் பொல்லானுக்கு வந்து சிலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிவகங்கை சீமில் வீரத்தாய் குயிலுக்கு வந்து சிலை அமைச்சு கொடுத்துருக்காரு. கலைஞர் அவர்கள் தான் திருநெல்வேலியில் ஒண்டிவீரனுக்கு மணிமண்டபம் சிலை அமைச்சு கொடுத்தாரு. அதனால் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி தளபதி மு.க. ஸ்டாலின் நல்லாட்சி தொடர்வதற்காக நான் மீண்டும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு நாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் நேரிலவே கொடுத்துட்டோங்க. ஆனால் எங்களுக்கும் வந்து 2 தொகுதிகள் ஒதுக்குவதாக சொல்லியிருக்கார்கள். அது காலப்போக்கில் எவ்வளோ அங்கீகாரம் என்ன தெரியும். அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கலைஞர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு இதயத்தில் தான் இடம் இருக்குது, சீட்டுக்கு கொடுக்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா அந்த சமூகத்தை வந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் பட்சத்தில் நீங்கள் வேற அன்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படியெல்லாம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு
நன்றி விசுவாசத்தோட. ரெண்டாவது டாக்டர் கலைஞர் அவர்களை நினச்சி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அந்த இடஒதுக்கீட்டை வந்து கலைஞர் அறிவித்து அதை அமல்படுத்துகிறப்ப அந்த சட்ட முன்வடிவை வந்து சட்டமன்றத்தில் அன்றைக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு முதுகு வலினால ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு போயிட்டார். அதனால் அந்த சட்ட முன்வடிவை வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார். அது நிறைவேற்றினார். அதனால் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள், எங்களுடைய கோரிக்கையில் வந்து இப்போ மற்ற அதிமுக ஆட்சியில் ஒரு முதலமைச்சரை போய் சந்திக்க முடியாது. எங்களுடைய கோரிக்கையில் அவங்க என்னென்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி முதலமைச்சர் எழுதி உடனடியாக சந்திக்கல. கோரிக்கையில் என்னென்னு கூப்பிட்டு கேட்குறாங்க, பேசுகிறாங்க. நேற்றைக்கு கூட திமுக தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கனிமொழி அம்மா தலைமையில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டு எங்களுடைய கோரிக்கையில் வந்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா மேற்கு மாவட்டங்களில் பொது இடங்களில் எங்கேயுமே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் சிலை இருக்குது. ஆனால் மேற்கு மாவட்டங்களில் எங்கேயுமே, அதாவது மேற்கு மாவட்டம்னா நீலகிரி, திருப்பூர், கோவை, கரூர், ஈரோடு, நாமக்கல் எங்கேயுமே பொது இடத்துல சிலைகள். ஆனால் கடந்த 2021 நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அங்கே ஈரோட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அரசாங்கம் வந்து உடனடியாக சிலை அமைச்சு கொடுக்குறன்னு சொல்லி பேசி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் தனது சொந்த நிதியில் 10 லட்சத்தை அளித்து அங்கே பன்னீர்செல்வம் பார்க்கில் சிலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அங்கே தந்தை பெரியார் சிலைக்கு பக்கத்தில், அங்கே கலைஞர் சிலைக்கு பக்கத்தில் அம்பேத்கர் சிலை அமைச்சிருக்காரு. இதுதான் வரலாறு. ஆனால் இந்த மாதிரி இந்த சிலையினுடைய கோரிக்கையில் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அடுத்த ஆட்சி திமுக தேர்தல் அறிக்கையில் அடுத்த ஆட்சி வந்து வர்றப்போ மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவர்களும் அரசே அம்பேத்கர் சிலை அமைக்கணும். அதே மாதிரி இன்னொரு பிரிவு என்னென்னா, இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை என்கிற பேர் வந்து ஒரு ஆதிதிராவிடர் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பேருங்க. அந்த பேரை வந்து பட்டியலின நலத்துறை அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மத்திய அரசில் வந்து சமூக நீதித்துறைன்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சமூக நீதித்துறைன்னு அந்த பேரை மாற்றணும். அதே போல் எங்களுக்கு தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்கிற எஸ்சி மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை அரசாங்கமாக செலுத்தணும். இது மாதிரி தொடர்ச்சி 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் அவருக்கு தேர்தல் அறிக்கை குழு கொடுத்துருக்குறோம். அந்த கோரிக்கை மிக இன்னும் அதே மாதிரி இப்போ பொல்லானுக்கு மணிமண்டம் கட்டிட்டாங்க. பொல்லானோடு இருந்த தளபதி தில்லானுக்கும் கட்டணும். சத்துணவு திட்டத்தை காமராஜர் அவர் கொண்டு வர்றப்போ அந்த திட்டத்தை வந்து இந்த மாதிரி ஏழை மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடம் போகிறதுன்னு கேட்குறப்ப அப்போ எல்சி குருசாமி ஐயா சொல்கிறாரு, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பள்ளிக்கூடம் போனால் எங்கள் வீட்டில் இருந்தால் சாப்பிட முடியும், அதாவது வீட்லேயும் சாப்பாடு இல்லை, அதனால் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும், அதனால் வேலைக்கு போகிற பசங்க பள்ளிக்கூடம் போக முடியாதுன்னு சொல்கிறப்ப தான் சரி பள்ளிக்கூடத்துலேயே நம்ம சாப்பாடு போடலான்னு சொல்கிறது அவர் சொல்கிறார். எல்சி குருசாமி சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கார். அவருடைய கருத்து கேட்டுதான் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றார். அதனால் அந்த சட்ட மேலவை உறுப்பினர் எல்சி குருசாமி ஐயாவுக்கு மணிமண்டபம் சென்னையில் அமைக்கணும் அவர் நினைவாக. அதே மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யும்போது அன்றைக்கு சாதி ஒழிப்பு போராளி இருந்த மதுரை வீரனுக்கு மணிமண்டபம் அமைக்கணும். இந்த மாதிரி கோரிக்கைகளை கொடுத்து நம்ம கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிடுறோம், உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லி திமுக தலைமையில் உறுதி. எவ்வளோ பேர் அருந்ததிரி மக்களுடைய ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் இருக்குது? தமிழ்நாட்டில் வந்து மேற்கு மாவட்டங்களில் அருந்ததியர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்ச 70,000-80,000 வாக்குகள் இருக்குது. ஒரு தொகுதியில் மேற்கு மாவட்டங்கள் அதாவது மேற்கு மாவட்டம் இருக்கக்கூடிய குறிப்பாக ஒரு தொகுதியில் வந்து 2 லட்சம் அல்லது 2,10,000 20,000 வாக்குகள் இருக்குது. அதில் சில தொகுதியில் வந்து 70,000 80,000 1 லட்சம் வாக்குகளோடு அதிகமாக இருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் சரி, உளவுத்துறையும் சரி, மற்றவங்களும் என்ன நினைக்காங்கன்னா அங்கே வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா கொங்கு மாவட்டத்தில் பெல்ட்ல ஃபுல்லா வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் தான் இருக்கிறான்னு சொல்றாங்க. ஒரு தொகுதிக்கு 70,000, இப்போ 70,000 தலித் அல்லாத அதை தப்ப நான் சொல்ல வர்றேங்க. கொங்கு வேளாளர் கவுண்டருடைய வாக்கு என்பது மிக மிக குறைவு. எங்களுடைய அருந்ததியருடைய வாக்குகளை கணக்கீடு பண்ணுறப்ப தொகுதிக்கு ஒரு 5,000 ஓட்டு அல்லது 10,000 ஓட்டு குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் மிகப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கிராமப்புறங்களை போய் பாருங்கள், அருந்ததியர் சமுதாயத்தினுடைய வீட்டில் போய் பாருங்கள். ஒரு ஊர் இருந்தால் அந்த ஊரில் வந்து 100 வீடு 200 வீடு 300 வீடு இருக்குது. ஒரு வீட்டில் ஒருத்தர் குழந்தைகள் வந்து 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தைகளோடு இன்ற வரைக்கும் இருக்குது. ஆனால் இதே கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தினுடைய வீட்டில் போய் பாருங்கள், அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சொத்து போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக பிள்ளைகளை அதாவது பெண் பிள்ளைகளே இல்லைங்க. அங்கே வந்து ஆண் குழந்தைகள் மட்டும்தான் வளர்க்குறாங்க, பெண் குழந்தைகள் அவங்க வளர்த்துறது கிடையாது. பெண் குழந்தைகள் வந்து அவங்க வந்து விரும்புறதில்லை. ஏன்னா அவங்க சொத்து பறிவுங்கிறதுக்காக பெண் பிள்ளைகளை வந்து சீர் செய்யணுங்கிறதுக்காக இது நீங்கள் இன்றைக்கு வந்து 40 வயசு 50 வயசு இருக்கிற கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கு திருமணமாகாமல் இருக்கிறாங்க. அப்படி சொத்து விவசாய பூமி அதிகமாக இருக்குது, நல்லா படிக்க வச்சு ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் இப்போ வெளிநாட்டில் போய் அவன் குடியிருக்காங்க. அவன் தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவே பார்க்குறதில்லை.
இந்த மாதிரி நிலைமையில கலாச்சார சீர்குலைவு அந்த சமூகத்தில் நிறைய இருக்கு. இது நான் ஏன் சொல்ல வரேன்னாங்க சார், பரவலா இருக்குன்றீங்க, ஒன்று ரெண்டு இருக்குன்றீங்க. பரவலாகவே கொங்கு மண்டலம் முழுவதும் இந்த நிலைமை நீடிக்குது. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து அருந்ததியர்கள் ஓட்டு பெர்சன்டேஜ் கொங்கு கவுண்டருங்களை விட அதிகம்னு சொல்லும்போது, கடந்த தேர்தலில் வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட கொங்கு மண்டலம் பெல்ட்டில் தான் ஜெயிச்சிச்சு அதிக தொகுதிகள் தமிழ்நாட்டிலேயே. அப்போ அருந்ததியர்கள் எல்லாமே கடந்த தேர்தலில் வந்து இவங்களுடைய ஓட்டு வங்கியே இப்போ பெரிய லெவலில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. ஐயா, இந்த கடந்த தேர்தலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் வந்து தேர்தல் முடிக்க அப்புறம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, அதில் வந்து அருந்ததியர் கம்யூனிட்டி வந்து 68% ஓட்டு வந்து திமுகவுக்கு விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அங்கே அதிமுக வந்து ஏன் அருந்ததியரில் வாக்களிக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து மதுரை வீரங்கிற ஒரு படத்தில் வந்து மதுரை வீரன் நடிக்கிறப்ப அவர் வந்து அது மதுரை வீரன் வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். மக்கள் வந்து அவர் எம்ஜிஆர் வந்து நம்ம ஆளுன்னு சொல்லி அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவரை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கு அந்த மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அருந்ததியர் வழிபடுறக்கூடிய தெய்வமே மதுரை வீரன் திருக்கோயில் தான். அந்த சாமியின் அடிப்படையில் அவர் மதுரை வீரனை ஏற்றுக்கிட்டு பண்ணாங்க. அது இல்லாமல் 1989 எம்ஜிஆரே அருந்ததிரியா நினைச்சு நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் 1989 வன்கொடுமை எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் நடித்த படம் அது. ஆமாங்க, இன்றைக்கே நினைக்கிறேன். ஜாதியின் அடையாளத்தில் எந்த படத்துலயும் எம்ஜிஆர் நடிக்கல. ஆமா, ஆனா அந்த படத்துல வந்து நடிச்சாரு. நீங்க வந்து அருந்ததியரா மதுரை வீரன் படத்துல வந்து அந்த படத்துல ஒரு வசனமே சொல்லுவாங்க. அந்த படத்துலயே வசனமே வரும். அவர் வந்து மிகச்சிறந்த வீரனா இருப்பாரு. அந்த டிஎஸ்சி பாலையா என்பவர் நகைச்சுவையே சொல்லுவார். அவர் வந்து எம்ஜிஆரை பார்த்து சொல்லுவாப்புல, அரசர்கிட்ட எம்ஜிஆரை பத்தி போய் சொல்றப்ப சொல்லுவார், குளத்திலே சக்கிலியன், அளவுக்கு மீறி குறும்பு பேசுவோன், ஏனென்று கேட்டார் எதிர்த்தான், எதிர்த்தாரை கொன்றான், அரசே ஒரு நீச்ச மகன் இவ்வளவு வட்டிலும் செய்வதா அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவாருங்க. ஏன்னா அவன் வந்து அந்த படத்தில் அருந்ததியர் வீரனாக சக்கிலின்னு அங்கே நடிச்சிருப்பார். ஒரு சக்கிலி இவ்வளோ ஒரு வீரமாக இருக்கிறானே, அவனை விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி டிஎஸ் பாலையா அங்கே இருக்கிற அரசர்கிட்ட சொல்லுவார். அவ்வளவு வீரனாக நடிச்ச அந்த அந்த மதுரை வீரன் திரைக்கதை என்பது கூட அது கூட உருவாக்கப்பட்ட கதை தாங்க. அது உண்மையோட வேணால் இப்போ அந்த கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, வீரன் வந்து காசி மகாராஜாவுக்கு பிறந்த குழந்தை மன்னர் வரைவில் வந்து மாலை கட்டி பிறந்த அந்த குழந்தை ஆகான்னு சொல்லி காசியிலிருந்து குழந்தைய எடுத்து ஆற்றுல வச்சுட்டுருவாங்க. அது திருச்சியில் வந்து எடுத்தாங்கன்னு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய வந்து ஆற்றுல வச்சுட்டு திருச்சி வரைக்கும், காசியில் வச்சுட்டு திருச்சி வரைக்கும் அந்த குழந்தை உசுரோட வருங்களா? ஒரு பக்கெட் தண்ணியில் விழுந்து குழந்தை இறந்துருது. ஆனால் அதுவுமே ஒரு திரிக்கப்பட்ட வரலாற்று கதைகள். அதில் வரலாற்று கதைகள் போவேன். ஆனால் சரி, ஏன்னா இந்த விஷயம் நான் சொல்லிடுறேங்க. அதாவது ஏன்னா எம்ஜிஆர் வந்து 1989 ஆட்சியில் இருக்கிறப்போ SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அந்த ரொம்ப தீவிரமாக அமல்படுத்தினார். அது இல்லாமல் அந்த காலகட்டத்தில் டீ கடையில் வந்து கண்ணாடி டம்ளரில் தான் டீ கொடுப்பாங்க, ரெட்டை டம்ளர் முறை இருந்தது, பெஞ்சில் உட்காரக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்ப இந்த சட்டத்தை அவருக்கு அமல்படுத்துகிறப்ப இந்த மாதிரி டீ கடை இரட்டை டம்ளர் முடிந்தாலும் பெஞ்சில் உட்கார வைக்கணும். அவங்களை வந்து வழக்கு போட்டு கைது பண்ணி சிறையில் அடைக்க முடிக்கி நம்ம ஆட்சி நம்ம எம்ஜிஆர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் அப்போ இருக்கிற அறியாமை இருந்த மக்கள் எம்ஜிஆர் ஒரு தெய்வமாக நினைக்க ஆரம்பித்து அவங்க வாக்கு செலுத்திட்டு வந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் நீடிச்சது. இப்போ ஜெயலலிதா மறைக்கிறது அது வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் வந்ததுக்கப்புறம் அது வந்து அவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக அது ஒட்டுமொத்தமாக அது கொங்கு வேளாளர் கவுண்டர். இப்போ கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்திலேயே இப்போ திமுகவில் சரி, இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா நம்மளால் அமைச்சராக வர முடியும். இதே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் நம்ம முதலமைச்சராக வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மை எங்கே இருக்குது. கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தது கண்டிப்பாக புரியுது. அதாவது அவர் ஒரு கொங்கு வேளாளர்னால அவருக்கு ஓட்டு போட்டால் நம்ம ஆள் வந்து முதல்வராக வந்துடுவார் அப்படின்னு நினச்சி இந்த வாட்டி போன வாட்டி செஞ்சுருக்காங்கன்றீங்க. கரெக்டாக, பரவாயில்ல. நிறையா விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள், புதிய தகவல்கள். அதாவது எம்ஜிஆர் ஒரு ஜாதியின் அடிப்படையில் ஒரு படத்தில் நடித்தார்னு ஒரு புதிய தகவல் கொடுத்துருக்கீங்க. வரும் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லி உங்களுடைய சமூக நீதி கட்சி சார்பிலையும் மாவீரன் பொல்லான் சார்பாகவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கனிமொழி அவர்களை சந்திச்சேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த தேர்தலுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் கட்சிக்கு 2 MLAக்கள் கேட்டதாக சொல்லியிருக்கீங்க, அது தராங்களான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு சிறப்பான தகவலை சொன்னவைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.